ஹே கைஸ், நான் ஜெய். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி வெட்டிங் ஆல்பம் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய வெட்டிங் ஆல்பம் டுட்டோரியல்ஸ் போட்டிருந்தேன். எல்லா வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, புதுசாக வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஃபைனலி ஹியர் இட் இஸ். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போலவே ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ராஜெக்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி ரெடி ஆகிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண அந்த .psg ஃபைல்ஸ் வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். 500 லைக்ஸ் ரீச் பண்ணோன்னே டவுன்லோட் லிங்க் நானே தரேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஃபைல் நியூ போய் ஒரு நியூ கேன்வாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்பம் என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சைஸ் ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரிண்ட் பண்ண போதுன்னா ரெசல்யூஷன் கண்டிப்பாக 300 வச்சுக்கோங்க. ஃபார்மேட் வந்து CMYK ஃபார்மேட் வச்சுக்கோங்க. அதுதான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் பிரிண்ட் ஃபார்மேட். அப்படி இல்லைன்னா ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் வந்து ஆல்பம் பேஜ் 1 அப்படின்னு ஒரு PSG ஃபைல் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது டிசைன் ரெடி ஃபைல். சைஸ் A4. ஃபார்மேட் வந்து RGB. நான் கலர் பேலட் கொடுத்துருக்கேன். இந்த டிசைனில் யூஸ் பண்ண போகிற கலர்ஸ். ஃபைன், ஃபஸ்ட்டு நம்ம சாலிட் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் குரூப் போய்க்கோங்க. கீழே போய் சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் சாம்பிள் பண்ணி இந்த எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு புது ப்ரஷ்ஷை இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுங்கள், ப்ராஜெக்ட் ஃபைல் திருப்பி போய்க்கோங்க. அதில் வெட்டிங் ப்ரஷ்னு நான் ஒரு ஃபோட்டோஷாப் ப்ரஷ் ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் குரூப் வாங்க. அதில் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் பிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணோம்ல அந்த ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதில் விண்டோ ப்ரஷ்ன்னு நான் ஒன்று கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் 2600 பிக்சல்ஸ்னு வச்சுக்கிறேன். உங்கள் கேன்வாஸ் சைஸ் பொறுத்து முன்ன பின்ன மாறுபடும். இப்போ நான் ஒரு சிங்கிள் கிளிக் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைன், நெக்ஸ்ட் நான் இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு புது டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். அது என்னென்னா, ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அந்த லேயரை கீழே கொண்டாந்துருங்க. இந்த இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் லேயர் கீழே. ஃபைன், இப்போ கலர் பிக்கரில் போய் நம்ம பிரைட் எல்லோ இந்த கலரை நான் சாம்பிள் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ப்ரஷ்ஷு டூல் எடுத்துக்கோங்க. அதே ப்ரஷ்ஷை தான் நான் வச்சுக்க போகிறேன். பட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். 2700 பிக்சல்ஸ்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு கிளிக் கொடுங்க. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி தேரிகோ நம்மளுக்கு ஸ்ட்ரோக் எஃபெக்ட் கிடச்சிருச்சு. ஃபைன், இப்போவே உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl T எனேபிள் பண்ணி முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மாடல் இமேஜை ட்ராப் பண்ண வேண்டியது தான். ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் இமேஜ் 1 இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்கள் இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வாஸ்குள்ளே இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். அதை இமேஜ் பிளேஸ் ஹோல்டருக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி அதை கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரீசைஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl T எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன், நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ரைட் சைடில் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ டிசைன் ஸ்டாக் இமேஜ் உள்ளார கொண்டாந்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் வந்து டிசைன் 1ன்னு .png ஃபைல் ஒன்று இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம கேன்வாஸ்குள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இதில் தான் நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு அந்த சர்க்கிள் ஷேப்போட கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், மேஜிக் வேன் டூல் இருக்குல்ல, இது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அது அந்த சர்க்கிள் ஷேப் மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு செலெக்ஷன் வரும். இப்போ கலர் பிக்கரில் போய் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில் பண்ணிக்கோங்க. Alt பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி ஷார்ட்கட். தேரிகோ கலர் மாற்றியாச்சு. இப்போ Ctrl D கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணலாம். நான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் குரூப் போங்க. நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் உங்களுக்கு வேணுங்கிற கலர் எடுத்துக்கோங்க. நான் இந்த பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ஃப்ரீ ஃபாண்ட் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழ் ஃபாண்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெக்ஸ்ட் லேயரோட டூப்ளிகேட் காப்பி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl J கீபோர்ட் ஷார்ட்கட் கொடுத்து அதை எடிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கீழேயும் ஒரு டெக்ஸ்ட்டை தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதே ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஒன்ஸ் உங்கள் டெக்ஸ்ட் கண்ணை ஆட் பண்ணி முடிச்சாட்டி பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கீபோர்டு ஏரோ கீஸ் யூஸ் பண்ணி. ஃபைன், இப்போ நம்மளோட பேஜ் 1 ரெடி ஆகிடுச்சு. கலர் பேலட்டை டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஃபைல் போய் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேஜ் 2க்கு போய்க்கலாம். அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் வந்து ஆல்பம் பேஜ் 2 இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ், இதுவும் டிசைன் ரெடி ஃபைல் தான். நான் கலர் பேலட் கொடுத்துருக்கேன். நம்ம இப்போ ஒரு சாலிட் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். நான் வந்து சாம்பிள் பண்ணி இந்த எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். ஃபைன், இந்த பேஜ் வந்து பக்கா கலர்ஃபுல் அண்ட் ஸ்டன்னிங்காக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக ப்ரீ டிசைன்டு ஸ்டாக் இமேஜ் யூஸ் பண்ணியே நம்ம இந்த பேஜை டிசைன் பண்ண போகிறோம். ஃபைன், டிசைன் ப்ராசஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரீ டிசைன் ஸ்டாக் இமேஜ் உள்ளே ஆட் பண்ணிக்குவோம். ப்ராஜெக்ட் ஃபைல் போய் டிசைன் 2ன்னு ஒரு இமேஜ் ஃபைல் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. எஸ், இது நீட்டாக க்ராப் பண்ண .png ஃபைல். அதை வந்து நான் டிசைன் குரூப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் Ctrl T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் ஒன் வந்து லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன், இப்போ நான் இதோட டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணிக்கிறேன். கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl J கொடுத்து அதை நான் ரைட் சைட் மூவ் பண்ணிட்டு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன், நெக்ஸ்ட் வந்து நான் கலர் பேலட்டை டிசேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இமேஜ் பிளேஸ் உள்ள ஷேப்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேஜிக் வேண்ட் டூல் எடுத்துக்கோங்க. இது ஃபைன், இப்போ வந்து இமேஜ் குரூப் போய் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த லெஃப்ட் சைட் இருக்குல்ல, அந்த இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணி மேஜிக் வேண்ட் டூல் அது மேலே வச்சு ஒரு கிளிக் கொடுத்து அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ அந்த இமேஜுக்கு குரூப்பில் இருக்க அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கில் போய் பிளாக் கலர் எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. கீபோர்ட் ஷார்ட்கட் Alt பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி இப்போ Ctrl D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. தேர் யூ கோ. இதே ஸ்டெப் தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மேலே மேஜிக் வேண்ட் டூல் ப்ளேஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஷேப் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இமேஜ் லேயரில் போய் பிளாக் கலர் பிக்கரில் இருந்துச்சுன்னா Alt பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. தேர் யூ கோ. Ctrl D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் தான் நம்மளோட இமேஜை ட்ராப் பண்ண போகிறோம். இப்போ ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் வந்து இமேஜ் 2ன்னு மாடல் இமேஜ் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் பிளேஸ் ஹோல்டருக்கு மேலே இதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் Ctrl T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க நீட்டாக. இதே தான் அந்த சைடு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் ஃபைல் போய் இமேஜ் 3 ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இது இமேஜ் பிளேஸ் ஹோல்டருக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ரைட் சைடில் நான் மூவ் பண்ணிட்டு வரேன். அந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் Ctrl T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன், ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி நம்ம இமேஜ் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக இருக்குது. இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் எஃபெக்ட்டும் ட்ராப் ஷேட் எஃபெக்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் லேயர் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் வந்து ஸ்ட்ரோக்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் வந்து சைஸ் வந்து 10 அப்படின்னு வச்சுக்கிறேன். பொசிஷன் வந்து இன்சைட்னு வச்சுக்கிறேன். மோடு வந்து நார்மலே வச்சுக்கிறேன். ஒப்பாசிட்டி 100 இருக்கட்டும். கலர் வந்து இந்த எல்லோ கலர் நான் சாம்பிள் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபைன், நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ராப் ஷேட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ட்ராப் ஷேடை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் மோடு வந்து நார்மலே வச்சுக்கிறேன். ஒப்பாசிட்டி வந்து 15 வச்சுக்கிறேன். ஆங்கிள் வந்து 19 வச்சுக்கிறேன். டிஸ்டன்ஸ் வந்து 13 வச்சுக்கிறேன். ஸ்ப்ரெட் வந்து 15 வச்சுக்கிறேன். சைஸ் வந்து 13 வச்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் இதே நம்பர் தான் வைக்கணும் இல்லை, நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச நம்பர் கூட வச்சுக்கோங்க உங்கள் இமேஜை பொறுத்து. இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. தேர் யூ கோ. இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இப்போ இதே எஃபெக்ட் வந்து நம்ம ரைட் சைடில் இருக்க இமேஜ் பிளேஸ் ஹோல்டருக்கு ப்ளேஸ் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தேர் யூ கோ. நெக்ஸ்ட்டு நம்ம டிசைன் ஸ்டாக் இமேஜஸ்லாம் உள்ளார ட்ராப் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் வந்து டிசைன் 3ன்னு நான் ஒரு ப்ரீ டிசைன்டு ஸ்டாக் இமேஜ் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வாஸ்குள்ளார. ஃபஸ்ட் நான் வந்து இதை லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல கீழே இதோட டூப்ளிகேட் காப்பி நான் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். Ctrl J கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி அதை நான் ரைட் சைட் மூவ் பண்ணிட்டு வரேன். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் Ctrl T எனேபிள் பண்ணி அதை ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுங்க. அதை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேசிங்ஸ் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கீபோர்டு ஆரோ கீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டிசைன் ஸ்டாக் இமேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் டிசைன் 4ன்னு ஒரு ப்ரீ டிசைன் ஸ்டாக் இமேஜ் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதை நான் வந்து கீழே சென்டரில் இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன்.
ஃபைன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த டிசைனோட கலரை சேஞ்ச் பண்ணால் அந்த லேயரை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் வந்து கலர் ஓவர்லே எனேபிள் பண்ணி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இந்த மாதிரி அப்படி இல்லைனா நீங்கள் கிரேடியன்ட் ஓவர்லே ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன், உங்கள் விருப்பம். நான் இங்கே கலர் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, நான் இதையே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்டர் டிசைன் ஸ்டாக் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் டிசைன் 5ன்னு ஒரு ஸ்டாக் இமேஜ் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்படி இதோட டூப்ளிகேட் காப்பி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J கொடுத்து அதை நான் ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வரேன். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை ஹரிசாண்டலுக்கு ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். அதை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு டூப்ளிகேட் காப்பி Ctrl+J. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ மேலே கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கீபோர்ட் ஏரோ கீஸ் யூஸ் பண்ணி. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நம்மளோட பேஜ் 2 ரெடி. எல்லா குரூப்பையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கலர் பேலட்டை டிசேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைல் போய் சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேஜ் 3 போய்க்கலாம். ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் வந்து ஆல்பம் பேஜ் 3ன்னு கொடுத்துருக்கேன். PSG ஃபைல் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ், இதுவும் டிசைன் ரெடி ஃபைல் தான். கலர் பேலட் கொடுத்துருக்கேன். சாலிட் கலர் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிடலாமா? இப்போ சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அதில் நான் இந்த சாம்பிள் பண்ணி இந்த எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. கலர் பேலட்டை டிசேபிள் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் மொத்தம் நம்ம 2 இமேஜ் தான் ட்ராப் பண்ண போகிறோம். ரைட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று. ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் சைடு இமேஜை ட்ராப் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் நான் இமேஜ் 4ன்னு ஒரு இமேஜ் ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து ரைட் சைடில் அதை ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அதை இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் சைடு இமேஜ் தான் ட்ராப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபியூ டிசைன்டு ஸ்டாக் இமேஜஸ் உள்ளே கொண்டாந்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் வந்து நான் டிசைன் 6ன்னு ஒரு PNG ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதை நான் ஃபஸ்ட்டு கீழே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணால் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதோட சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் அதை இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் இதோட டூப்ளிகேட் காப்பி நான் க்ரியேட் பண்ண போகிறேன். கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J கொடுத்து அதை மேலே மூவ் பண்ணிட்டு போகிறேன். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை ஃப்ளிப் வெர்டிக்கல் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி வெர்டிக்கலுக்கு ஃப்ளிப் ஆகிடும். அதை நான் மேலே இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கீபோர்டு ஏரோ கீஸ் யூஸ் பண்ணி பொசிஷனை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம பார்டர் டிசைன் ஆட் பண்ண போகிறோம். எஸ், போன பேஜில் யூஸ் பண்ண அதே டிசைன் தான். ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அந்த டிசைன் 5 இருக்குல்ல, அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதே டிசைனை வந்து கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ இந்த கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதே ஸ்டெப் தான். அந்த பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. அந்த லேயரோட பிளெண்டிங் ஆப்ஷன் அதில் போய் கலர் ஓவர்லே இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இன்னொரு ஆப்ஷன் வந்து கிரேடியன்ட் ஓவர்லே. ஃபைன். இன்கேஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுன்னா நான் இங்கே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. இப்போ இதோட டூப்ளிகேட் காப்பி நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J கொடுத்து அதை வந்து நான் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்துக்கிறேன். இப்போ அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும். அதை நான் ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நம்மளோட டிசைன் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம் சென்டரில். அதுக்கு வந்து ஒரு புது லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இமேஜ் குரூப்பில் கலர் பிக்கரில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூல் பிக் பண்ணிக்கோங்க. எஸ், நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ண ப்ரஷ்ஷில் போய் அதில் ஷேப் 1ன்னு இருக்கும். அந்த ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சிங்கிள் கிளிக் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணிக்கோங்க. எஸ், இதுதான் நம்ம இமேஜ் பிளேஸ் ஹோல்டர். இதில் தான் நம்ம இமேஜை ட்ராப் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் இமேஜை ட்ராப் பண்ணலாம். ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் வந்து நான் இமேஜ் 5 கொடுத்துருக்கேன். ஒரு மாடல் இமேஜ் அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் வேணும்னா நீங்கள் உங்கள் இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் லேயருக்கு மேலே ப்ளேஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி இது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு தெரியும். இன்சைட் ஷேடோ ஆட் பண்ண போகிறோம். அந்த இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் லேயர் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் இன்சைட் ஷேடோ இருக்குல்ல, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. மோடு வந்து நார்மலி வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி வந்து 15 வச்சுக்கோங்க. ஆங்கிள் வந்து 19 வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து 4 வச்சுக்கோங்க. சோக் வந்து 5 வச்சுக்கோங்க. சைஸ் வந்து 25 வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் இந்த நம்பர் தான் வைக்கணும் இல்லை, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்து உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பேஜ் 3 ரெடி. இப்போ எல்லா குரூப்பையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஃபைல் போய் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போ நம்ம பேஜ் 4க்கு போய்க்கலாம். இப்போ ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் ஆல்பம் பேஜ் 4 இருக்கும் பிஎஸ்டி ஃபைல், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைன். இதுவும் டிசைன் ரெடி ஃபைல் தான். இதில் நம்ம பேக்ரவுண்ட்லாம் க்ரியேட் பண்ண போதில் டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இமேஜை ட்ராப் பண்ணிடலாம். ஃபைன். இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் ப்ராஜெக்ட் ஃபைல் போய் அதில் நான் இமேஜ் 5ன்னு கொடுத்துருப்பேன், 6ன்னு, அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க இமேஜை ஸ்ட்ரைட்டாக. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பிக்கரில் போய் நான் சாம்பிள் பண்ணி இந்த ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன், கைண்ட் ஆஃப் ப்ளூ ஸ்டோன் இல்லை ஒயிட் கலர். இப்போ ப்ரஷ் டூலை பிக் பண்ணிக்கோங்க. அதில் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க, இந்த ப்ரஷ். ஃபைன். இப்போ உங்களுக்கே தெரியும், அந்த எம்டி ஸ்பேஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி இன்னொரு புது லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பிக்கரில் போய் பியூர் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ அதே சாஃப்ட் ப்ரஷ் இருக்குல்ல, அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி ஃபியூ கிளிக்ஸ் அதோட எட்ஜில் கொடுங்க, லெஃப்ட் சைட் டாப் எட்ஜில். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம இதில் ஒரு ப்ரீ டிசைன்டு ஸ்டாக் இமேஜ் தான் ட்ராப் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. டிசைன் 7 இமேஜ் ஃபைல் இருக்கும், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இதை லெஃப்ட் சைடில் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். வேணா ரீசைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி. ஃபைன். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி நம்ம இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் லேயர்ஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். 3 க்ரியேட் பண்ண போகிறோம் இந்த சைடில் சென்டரில். ஃபஸ்ட்டு ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ஷேப்ஸ் டூல் எடுத்துக்கோங்க. அதில் எலிப்ஸ் டூல் எடுத்துக்கோங்க. ஃபில் எனேபிளாக இருக்கட்டும், ஸ்ட்ரோக்கு டிசேபிளாக இருக்கட்டும். இப்போ ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு பர்ஃபெக்டான சர்க்கிள் ஷேப் இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைன். அதை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதோட 2 டூப்ளிகேட் காப்பீஸ் நான் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். கீபோர்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் J கொடுத்து அதை நான் கீழே மூவ் பண்ணிட்டு வரேன். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி அதோட சைஸில் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இதே ஸ்டெப் தான் திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் J கொடுத்து இன்னொரு டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணி கீழே மூவ் பண்ணிட்டு வரேன். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி அதோட சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் சின்னதாக. அதை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட சைஸெல்லாம் கீபோர்டு ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி எனக்கு தேவையான இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பேசிங்ஸ்லாம் நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டு உங்களுக்கே தெரியும், நம்ம இமேஜை தான் ட்ராப் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. இமேஜ் 7 இருக்கும், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இமேஜ் பிளேஸ் ஹோல்டருக்கு மேலே ப்ளேஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அதை கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இதே ஸ்டெப்பு தான் மற்ற 2 பிளேஸ் ஹோல்டருக்கும் நான் அப்ளை பண்ண போகிறேன். அந்த ஸ்டெப்பை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அது எப்படி பண்ணணுன்ட்டு. தேரிங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி நம்மளோட இமேஜ் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. அந்த இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் லேயர்ஸ்லாம் அதுக்கு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் லேயர் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் இன்சைட் ஷேடோ எனேபிள் பண்ணிக்கோங்க. பழைய செட்டிங்ஸே தான் நான் வைக்க போகிறேன். நார்மல், ஒப்பாசிட்டி 50, ஆங்கிள் 90, டிஸ்டன்ஸ் 4, சோக் 5, சைஸ் 25 வச்சு ஓகே கொடுத்துக்கிறேன். தேரிகோ. இதே மற்ற 2 இமேஜ் பிளேஸ் ஹோல்டருக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க அந்த லேயர் ஸ்டைலை. மற்ற 2 இமேஜ் பிளேஸ் ஹோல்டரில் இருக்கும், அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சாட்டி நம்மளோட பேஜ் 4 ரெடி ஆகிடுச்சு. குரூப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபைல் போய் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்பம் ரெடி. ஆல்பமை பிரிண்ட் பண்ணால் எல்லா பேஜஸையும் PDF, PNG இல்லை JPEG எக்ஸ்போர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிசைன் டியூட்டோரியல்ஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.